குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் ஆனந்தம், மகிழ்ச்சி, அன்பு, தெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்ற நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 31/12/2023 சோபகிருத்து வருடம் மார்கழி மாதம் 15ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. பிற்பகல் 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:30க்கு. கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று காலை 11:51 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று காலை 6:05 வரை ஆயில்யம், பின்பு மகம். நாமயோகம் இன்று அதிகாலை 2:35 வரை விஷ்கம்பம், பின்பு பிரீத்தி. கரணம் இன்று காலை 11:51 வரை பாலவம், பின்பு கௌலபம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:05 வரை மரண யோகம், பின்பு காலை 6:30 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் உத்திராடம். சந்திராஷ்டமம் உடைய ராசி தனுசு ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள், மதுரை ஸ்ரீ கூடலழகர், ஸ்ரீரங்கம் ஸ்ரீ நம்பெருமாள் ஆகிய தலங்களில் திருவாய்மொழி உற்சவ சேவை. கீழ் திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் சன்னதி எதிரில் ஸ்ரீ ஹனுமருக்கு திருமஞ்சன சேவை. இன்றைய நாளுக்கான வழிபாடு சூரிய பகவானை வழிபட மேன்மை உண்டாக்கும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் பெறுவதற்கு சூரிய பகவானுடைய வழிபாடு மிகச்சிறந்த ஒன்று. சூரிய பகவான் ஆத்மகாரகன், பித்ருகாரகன், தந்தை காரகன். ஆக சூரிய பகவானை வழிபாடு செய்பவர்களுக்கு ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, ஐஸ்வர்ய விருத்தி, புத்திர் விருத்தி காணப்படும். ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினை முழுதும் களைவாய் சிவ சூரியனே போற்றி போற்றி என்று சிவ சூரிய பகவானை வழிபாடு செய்யலாம். சூரிய உதயத்திற்கு முன்னர் காலை பொழுதை எழுந்து வீட்டில் ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களை கேட்பது, பாராயணம் செய்வது நல்லது. ஸ்ரீ ராமபிரானுக்கு அகத்திய மா முனிகளால் அருளப்பட்ட வெற்றி பெறுவதற்கான மகா மந்திரம். ராமாயணத்தில் ஸ்ரீ ராவணனை வெல்ல ஸ்ரீராமனுக்கு ஸ்ரீ அகத்திய மாமுனிகள் வழங்கிய அற்புதமான ஸ்லோகம். இந்த ஸ்தோத்திரத்தை வீட்டில் கேட்பவர்களுக்கு சூரிய பகவானுடைய அனுகிரகத்தோடு மேற்கூறியபடி அஷ்ட பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 8 பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையினுடைய முழுமையே அந்த 8 அம்சங்களே. ஆகவே இதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்கள் மேஷம் முதல் மீனம் வரை அனைவரும் சிவ வழிபாடு, சிவ சூரிய வழிபாடு செய்வதால் அற்புதமான பலன்களை பெற முடியும். இன்றைய நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? விதை விதைப்பதற்கு நல்ல நாள், மந்திர உபதேசம் பெறுவதற்கு ஏற்ற நாள், சுரங்க வேலைகளை மேற்கொள்ள சிறந்த நாள், வழக்கு தொடர்பான பணிகளை பார்ப்பதற்கு உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது.
மதியம் 12:56 முதல் 2:39 வரையில் மேஷ லக்னம். 2:40 முதல் மாலை 4:41 வரையில் ரிஷப லக்னம். 4:42 முதல் 6:53 வரையில் மிதுன லக்னம். 6:54 முதல் இரவு 9:02 வரையில் கடக லக்னம். 9:03 முதல் 11:05 வரையில் சிம்ம லக்னம். 11:06 முதல் இரவு 1:06 வரை கன்னி லக்னம். காலை 1:07 முதல் 3:13 வரை துலாம் லக்னம். 3:14 முதல் 5:25 வரை விருச்சக லக்னம். 5:26 முதல் 7:36 வரையில் தனுசு லக்னம். 7:37 முதல் 9:29 வரையில் காலை மகர லக்னம். 9:30 முதல் 11:11 வரையில் கும்ப லக்னம். 11:12 முதல் மதியம் 12:51 வரையில் மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை தினம் காலை 6 முதல் 7 மணி வரை சூரிய ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை சுக்கிர ஹோரை. 8 முதல் 9 மணி வரை புதன் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை சந்திர ஹோரை. 10 முதல் 11 மணி வரை சனி ஹோரை. 11 முதல் 12 மணி வரை குரு ஹோரை. 12 முதல் 1 மணி வரை செவ்வாய் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை சூரிய ஹோரை. 2 முதல் 3 மணி வரை சுக்கிர ஹோரை. 3 முதல் மாலை 4 மணி வரை புதன் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை சந்திர ஹோரை. 5 முதல் 6 மணி வரை சனி ஹோரை. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். இன்றைய ராசி பலன்களில் உங்களுடைய ராசிக்கான பிரத்யேகமான பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். கோச்சாரத்தினுடைய அமைப்பு, கிரக நிலைகள் எப்படி நகர்கிறதோ, கூட்டணி சேர்கிறதோ, எப்படி பார்வை படுகிறதோ அதற்கேற்றபடித்தான் இன்றைய ராசி பலன்கள் அமையும். அந்த வகையில் பார்க்கும்போது இணையம் சம்பந்தமான வேலைகளில் திறமைக்கான வாய்ப்புகள் கிட்டும். இன்று தவறுகள் நேர வாய்ப்புகள் இருக்கிறது. பொறுமை அவசியம். நன்மை தீமை இரண்டும் கலந்தே இருக்கும். இவற்றிலிருந்து பயனுள்ளதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மனம் ஆறுதல் பெறுவதற்கு ஆன்மீக ஈடுபாடு நல்ல ஆறுதலை தரும். புதியதொரு வகையில் பொருட்சேர்க்கை ஏற்படும். வேலைகள் அதிகமாக இருக்கும். இன்றைய நாள் சூழ்நிலை அந்த அளவு சாதகமாக காணப்படாது. வேலை செய்யக்கூடிய நபர்களோடு சில தகவல் பரிமாற்ற பிரச்சனைகள் வரலாம். நீங்கள் ஒன்று சொல்ல மற்றவர்கள் வேறொரு விதமாக புரிந்து கொள்வார்கள். ஆக என்ன பேச விரும்புகிறீர்களோ அவற்றை தெளிவு பெற பேசுவது நல்லது. நெருக்கடியான சில பணச்சூழல்கள் மறைய வாய்ப்புகள் உண்டு. மாமன் வழி உறவுகளிடத்தில் அனுசரித்து விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். யாரிடத்திலும் பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். காதல் விவகாரங்களில் உங்கள் வருங்கால துணையினிடத்தில் காதலரிடத்தில் அனுசரித்து போக வேண்டிய ஒரு அணுகுமுறை என்பது தேவை. வீண் வாதங்கள் வாக்குவாதங்கள் வேண்டாம். திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு உறவு பிணைப்பை நீங்கள் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் துணையோடு நல்லதொரு உறவை வெற்றிகரமாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அன்றாட வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெறுவதற்கான சூழ்நிலைகளை நீங்கள் தயாரித்து வைத்துக் கொள்வது நல்லது. மனம் செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை. ஆக உங்களுடைய மனதை அழகுபடுத்தி கொண்டாலே இறைவனுடைய அனுகிரகமானது கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். கலைப்பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். உங்களுடைய குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உண்டாக்கும். கலை தொடர்பான ஆர்வம் அதிகரிக்கும். பிள்ளைகளுக்கு ஏற்ற இசை, நடனம், பாடல் இது தொடர்பான மற்றும்
கைவேலை சம்பந்தமான சில நுணுக்கமான கலை விஷயங்களை கற்றுக் கொடுக்க முடிவெடுப்பீர்கள். பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும். வியாபாரத்தில் மேன்மை நிறைந்த நாள். ஆன்மீக நோக்கத்திற்கு பயணத்திற்கு பணத்தை செலவு செய்வீர்கள். இதன் மூலம் உங்களுக்கு நல்ல மன ஆறுதல் அதிகரிக்கும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். கண் சம்பந்தமான சில சிகிச்சை மேற்கொள்ள வேண்டி இருக்கும். அதோடு பல்வலிக்கான வாய்ப்பும் இருக்கிறது. மேஷராசி அன்பர்களே, சூரிய பகவானுடைய வழிபாடு தொடர்ந்து செய்பவர்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்குவதோடு மட்டுமல்ல, அதற்கு தகுந்தாற்போல் மருத்துவ சிகிச்சை உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள். நட்சத்திர அமைப்பின்படி அஸ்வினியில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திறமைக்கான வாய்ப்புகள் கிட்டும். இணையம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படும். பொருட்சேர்க்கை அதிகரிக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடியான சூழல்கள் மறையும். உறவுகளிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஆர்வம் அதிகரிக்கும். கிருத்திக நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மை நிறைந்த நாள். ஆதாயம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். இந்த நாள் மனம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருக பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய ராசி பலன்களில் உங்களுக்கான அமைப்பு: உத்தியோக வேலைகளில் சில பொறுப்புகளும் அதிகாரமும் மேம்படும். எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சிறிய அளவில் சில தடைக்கற்களை காணக்கூடிய நாள். அதிக சிந்தனையை தவிர்க்க வேண்டும். உங்கள் துணையோடு பேசும்போது கவனமாக பேசுங்கள். ராசிக்கான அமைப்பு படி பார்க்கும்போது கலைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் சற்று அதிகமாகவே இருக்கும். பயனற்ற சில விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும். அடிக்கடி சில தவறான எண்ணங்கள் ஏற்படுவதை தடுப்பதற்கு உடனடியாக மூச்சு பயிற்சி 3 முறை செய்வது நல்லது. அதிகமான தண்ணீர் குடித்தால் எதிர்மறை எண்ணங்கள் விலகும், நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். மனமும் உடலும் சீராக இருப்பதற்கு உங்களுடைய செயல்பாடுகளை சிறப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. அதிக வேலைகள் இருக்கும். இன்றைய நாளுக்கான சூழ்நிலையை சமாளிப்பதை சற்று கடினமாக உணர்வீர்கள். தேவையில்லாத விஷயங்களை பற்றி பயப்படுவதோ அதை பற்றி சிந்திப்பதோ கூடாது. பயனற்ற கற்பனையின் மூலம் வரக்கூடிய பய உணர்வுகளை நீக்க சூரிய பகவானுடைய வழிபாடு செய்வது மிக நல்லது. தொழிலில் புதிய அனுபவம் ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களே, நினைத்த சில வேலைகளில் மாற்றங்கள் வரலாம். தம்பதியர்களிடத்தில் பேச்சுக்களில் மோதல் இருக்கும். கருத்து மோதல்கள் நேரலாம். இந்த நாள் நீங்கள் அமைதியாகவும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் இருந்தால்தான் இந்த நாளை நீங்கள் கடக்கவும் முடியும். குடும்பத்தில் பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. அதிகமான ஒரு நன்மைகள் பெறுவதற்கு அமைதி போக்கை கையாள வேண்டியது அவசியம். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்க காதலர்கள் வருங்கால துணையினிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து பேச வேண்டும். பொழுதுபோக்கிற்காக சில விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. பயனுள்ள செயல்களில் பயனுள்ள பேச்சுக்களில் ஈடுபட்டால் நன்மைகள் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு விவேகம் வேண்டிய நாள். குடும்பத்தில் அதிக பொறுப்பு இருக்கும். அந்த பொறுப்பின் காரணமாக மதிப்பும் கலந்தே காணப்படும்.
ஆக ரிஷபராசி அன்பர்கள் வியாபார விஷயங்களில் ஒரு முறைக்கு பல முறையாவது சிந்தித்துக் கொள்ளுங்கள். வர்த்தகம் சார்ந்த தொழில் விஷயங்களில் முதலீடு செய்வதாக இருந்தால் கடன்பட்டு நீங்கள் அந்த பணத்தை வாங்கி முதலீடு செய்ய வேண்டாம். சம்பாதிக்கக்கூடிய பணம் போதுமானதாக இருக்காது. எங்கு பணம் இழந்து விடுவோமோ என்ற பயம் உங்களிடம் இருக்கும். ஆக கைக்கு தகுந்தாற் போல் வீக்கம், விரலுக்கு தகுந்தது போல் வீக்கம் என்பார்கள். ஆக உங்களால் என்ன முடியுமோ, எந்த சக்தி அளவில் கடன் பெற்றால் திருப்பி கொடுக்க முடியுமோ அதே அளவிற்கு நீங்கள் வாங்கி கொண்டு செய்வது சீராக இருக்கும். பய உணர்வை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சில நேரம் முதுகுவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. தியானம் மேற்கொள்வது மிக மிக நல்லது. ராசிக்கான அமைப்பின்படி வீட்டில் பெரியவர்களிடத்தில் சில கருத்துக்களை கலந்து ஆலோசிக்கலாம். வியாபாரத்தில் வரக்கூடிய சில சின்ன சின்ன பிரச்சனைகளை சமாளிக்க பழகி கொள்ள வேண்டும். அசௌகரியங்கள் இருந்தாலும் அதனை பெரிதுபடுத்த வேண்டாம். இறைவனுடைய திரு நாமத்தை ஜபித்து ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்து அதன் பிறகு நீங்கள் வேலைகளை தொடங்கினாலும் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களை உச்சரிப்பதாலும் கேட்பதாலும் சூரிய பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள், பொன் பொருள் சம்பந்தமான விஷயங்களுக்கு பார்ப்பதற்கும் வாங்குவதற்கும் நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது மிக நல்லது. ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் அதற்கான மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வேலையில் பொறுப்பு அதிகரிக்கும். அலைச்சல் உண்டாகலாம். பயனற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நலம். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் தொழிலில் உண்டாகும். வேலையில் மாற்றம் வரலாம். கால தாமதம் இருக்கும். மிருகசிரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விவேகமாக இருக்க வேண்டிய நாள். குடும்பத்தில் பொறுப்பு அதிகரிக்கும். குழப்பங்கள் குறையும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்றைய ராசி பலன்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாளாகவே இருக்கிறது. உத்தியோக வேலைகளில் மாற்றங்கள் வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் சில வாய்ப்புகள் உங்களிடம் வரலாம். வழக்கு தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்களில் பொறுமையை நீங்கள் கையாள வேண்டும். உங்களுடைய நண்பர்களை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். போட்டிகளாக இருக்கட்டும் அல்லது கேளிக்கை, விளையாட்டு சம்பந்தமான போட்டிகள், பந்தயங்களில் உங்களுடைய நெருக்கமானவர்களிடையே நீங்கள் வெற்றி காண்பீர்கள். இந்த ஒரு விஷயமானது உங்களுக்கு பயன் தரக்கூடியதாகத்தான் இருக்கும். நேர்மறையான மனநிலையோடு இன்றைய நாளுக்கான தினத்தில் செயல்களை மேற்கொள்வீர்கள். எதிர்மறை எண்ணங்களோ சிந்தனைகளோ காணப்படாது. ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக நீங்கள் அணுக வேண்டும். எதிர்பாலின மக்களுடைய தொடர்பு, அதை சார்ந்த செயல்பாடுகளில் மிகவும் சிந்தித்துதான் நீங்கள் இருக்க வேண்டும். மற்றவர்களோடு சில கருத்துக்களை பேசுவதாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கல், பணம் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் அல்லது கருத்துக்களை கூறுவதாக இருந்தாலும் சற்று கவனமுடனும் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான வேலைகளை மிக எளிதாக முடிக்க முடியும். வேலையில் உங்களை மேம்படுத்திக் கொள்ள மிகுந்த நல்ல வாய்ப்புகள் கிட்டும். இந்த ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடும். இந்த நாளில் மிகுந்த கவனமாக சிந்தித்து செயல்பட்டாலே போதும் வெற்றியும் பெறுவீர்கள். மன நிறைவு கிடைக்கும். பத்திரத்துறைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பணம் சம்பந்தமான விஷயங்களில் பொருள் கொடுப்பது வாங்குவது இது தொடர்பான நிலையில்
நிதானமான போக்கு வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் சுறுசுறுப்பாக ஈடுபடுவீர்கள். உற்சாகம் நிறைந்த நாள் மிதுனராசி அன்பர்களுக்கு. குடும்ப சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுவதால் ஓரளவிற்கு நன்மைகள் உண்டாகும். தம்பதிகள் உங்கள் துணையோடு சுமூகமான ஒரு உறவை பராமரிப்பீர்கள். நல்லிணக்கம் இருக்கும். மனம் விட்டு பேசுவீர்கள். உங்கள் துணையிடத்தில் சில கருத்துக்களை கேட்கவும் செய்வீர்கள். இப்படி செய்யும் பொழுது கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம், அன்பு, புரிதல், பாசம், நேசம், இந்த ஒரு அமைப்பு எல்லாமே உயரக்கூடிய நிலை ஏற்படும். நேர்மையான அணுகுமுறையின் காரணமாக காதலர்கள் இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாத்தியமாகும். அதே நேரத்தில் சாதகமாகவும் அமையும். பொருளாதார நிலைகளில் முன்னேற்றம் காண்பீர்கள். பணம் அதிக அளவில் இருக்கும். சாதுரியமாக பணத்தை செலவு செய்ய இந்த நாளை நீங்கள் பயன்படுத்துவீர்கள். உங்களுடைய ஆரோக்கியம் சாதாரணமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் மிகுந்த ஆற்றலோடு தேஜஸோடு காணப்படுவீர்கள். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். சந்திர பகவான், சுப கிரக ஓரைகள், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி சம்பந்தமாக, தொழில் சார்ந்த விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக்க முடியும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான நாள். உத்தியோக வேலைகளில் வாய்ப்புகள் கிடைக்கும். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் பொறுமை வேண்டும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் பொறுமை வேண்டும். எதிர்பாலின செயல்களில் சிந்தித்து இருக்க வேண்டும். பொதுமக்கள் காரியங்களில் அவசரப்பட வேண்டாம். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் நிறைந்த நாள். சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். நிதானம் வேண்டும். இந்த நாள் மனம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். இன்றைய ராசி பலன்களில் கோச்சாரத்தினுடைய அமைப்பின்படி பார்க்கும்போது அமைதியற்ற தன்மையில் நீங்கள் இருப்பீர்கள். பழக்க வழக்கங்களில் சில மாற்றம் வரலாம். அரசு தொடர்பான வேலைகளில் கவனமாக இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை தினம் அரசுக்குண்டான காரகத்துவம் பெற்றவர் சூரிய பகவான். ஆக உங்களுக்கு அரசு சம்பந்தமான வேலைகள் சிறப்பாக நடக்க, வேலை கைகூடி வர, பணிபுரிவதற்கு, அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கு சூரிய பகவானுடைய வழிபாடு மிக நல்லது. இன்றைய பஞ்சாங்கத்தின் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது சூரிய பகவானுக்கான பிரார்த்தனைகள். அந்த ஸ்லோகங்களை உச்சரிப்பது, வீட்டில் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களை கேட்பதாலும் சூரிய பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் போது அரசாங்கத்தினுடைய காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வருவதற்கு வாய்ப்புகள் கிட்டும். சமூகம் தொடர்பான விஷயங்களில் புதுவிதமான எண்ணங்கள் ஏற்படலாம். சிறு தூர பயணத்தால் அலைச்சல் உண்டாகும். வேலையிடத்தில் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டி இருக்கும். பணியிடச் சூழல் மகிழ்ச்சிகரமாக காணப்படாது. இதனால் மனக்கவலைகள் சற்று இருக்கும். விடுமுறை நாட்களாக இருந்தாலும் வேலைக்காக வெளியே செல்ல வேண்டிய நிலையில் இருப்பவர்களுக்கு மனம் திருப்திகரமற்ற நிலையில் இருக்கும். தேவையில்லாத மன சஞ்சலங்கள், மன குழப்பங்கள் ஏற்படலாம். தம்பதியர்கள் உங்களுடைய மனநிலையில் அமைதியற்ற ஒரு நிலை இருக்கும். இந்த ஒரு அமைப்பானது உங்களுக்கு குடும்பத்தில் சச்சரவுகளை ஏற்படுத்தும். வாக்குவாதங்கள் உண்டாகும். நல்ல புரிந்துணர்விற்கு உங்கள் துணையோடு மனம் திறந்து பேச வேண்டும். வரவு செலவு சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக பார்த்துக் கொள்வது அவசியம். புதுவிதமான எண்ணங்கள் ஏற்படலாம். சிறு தூர பயணத்தினால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். காதலர்களுக்கு ஏற்ற நாள் அல்ல. புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் காலதாமதமாகியே கிடைக்கும். இன்று சிறிதளவு பணம் மட்டுமே கைக்கு வரலாம். அதிகமாக செலவு செய்யும் சூழ்நிலை உருவாக்கும். வீட்டினுடைய புனர் அமைப்புக்காக
அல்லது வண்டி வாகன பழுதுகள் நீக்கக்கூடிய விதமாக ஒரு சில பணம் உங்களுடைய குடும்ப தேவைக்காகவும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்காக செலவாக இருக்கலாம். எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு அனுபவம் மேம்படும். பொதுவாக பெருமை நிறைந்த நாள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் கடகராசி அன்பர்களே. இன்று காய்ச்சலுக்கு ஆளாக நேரலாம். ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். வேலையில் கவனமாக இருக்க வேண்டும். புதுவிதமான எண்ணங்கள் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் ஏற்படலாம். எதிர்பார்த்த முடிவுகள் காலதாமதமாகிவிடும். அனுபவம் மேம்படும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பெருமை நிறைந்த நாள். சாதுரியமாக செயல்படுவீர்கள். வேலைகள் கைகூடி வரலாம். இந்த நாள் மனம் நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் இன்றைய ராசிக்கான பலன்கள். பொறுப்புகளை அதிகமாக சுமக்க நேரலாம். உங்களுக்கு இந்த ஒரு நிலையானது மன கவலைகளை உண்டாக்கி தரும். இருந்தாலும் உங்களுடைய நேர்மறை அணுகுமுறை மூலம் இதனை சமாளிப்பீர்கள். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் வரலாம். பாடங்களில் இருந்து வந்த மறதி தன்மைகள் மாணவர்களுக்கு குறையும். நினைவு திறன் கூடலாம். படிப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை மிகவும் கண்ணும் கருத்துமாக பார்த்து படிப்பீர்கள். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு வேண்டும் சிம்மராசி அன்பர்களே. விடாப்பிடியான சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது அவசியம். பண வரவு சம்பந்தமாக சில ஏற்ற இறக்கமான சூழல் இருக்கும். பணத்தை கையாள்வதில் நிதானமான போக்கு தேவை. எண்ணத்திலும் மனதிலும் சிந்தனைகளை சீர்படுத்திக் கொள்வது அவசியம். கடின உழைப்பு வேலையில் இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் கடினமாக உழைத்தாலும் வெற்றி பெறுவது என்பது காணப்படாது. முறையாக திட்டமிடாததே உங்களுடைய செயலுக்கு இதற்கு காரணமாக இருக்கும். ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் முன்னெடுத்து செல்லும் போது அதனுடைய தன்மைகளுக்கு தகுந்தாற்போல் சீரும் சிறப்புமாக செய்ய முயற்சி செய்ய வேண்டும். கால தாமதங்கள் இல்லாதபடி உங்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டால் கைகூடி வரும். தம்பதியர்கள் உணர்ச்சி வசப்படுவீர்கள். திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சி செய்பவர்களுக்கு காலதாமதம் ஏற்படலாம். காதலர்கள் உங்கள் உறவை பாதிக்கக்கூடிய விதமாக உணர்வு வெளிப்படலாம். கோப குணம் அதிகரிக்கலாம். ஆக உங்களுடைய வருங்கால துணையினிடத்தில் அனுசரணையான போக்கோடு இருப்பது அவசியம். பணப்புழக்கம் போதிய அளவு இருக்காது. தேவைகளுக்காக கடினமான ஒரு சூழ்நிலையை சமாளித்து பணம் பெற வேண்டிய நிலை இருக்கும். நிதி நிலைமையை நன்கு பராமரிக்க வேண்டும். வீண் செலவுகள் விரயங்களை தவிர்ப்பதற்கு முயற்சிகள் தேவை. லாபமும் இருக்காது, நஷ்டமும் இருக்காது. ஆக கையில் இருப்பதை கொண்டு சிறப்பாக இந்த நாளை நகர்த்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். அனுபவங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். இன்றைய நாள் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் பார்க்கும்போது பதட்டம் அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அதன் தாக்கம் காணப்படலாம். எனவே அத்தகைய உணர்வுகளை தவிர்த்தல் நலம். தியானம் மற்றும் யோகாசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் செய்வது, மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்குவதற்கு இறை வழிபாடு, சந்திர பகவானை வழிபாடு செய்வது நல்லது. உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். இந்த நாள் பொழுதில் அதிகாலை பொழுதே எழுந்து
சூரிய உதயத்திற்கு முன்னர் எழுந்து உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்யும் பொழுது ஆரோக்கியம் சீக்கிரமாக உங்களுக்கு மேம்படும். உடல் சம்பந்தமான பிரச்சனைகள், ருண ரோக தோஷம் விலகும். இயலாதவர்களுக்கு இந்த நாளில் தான தர்மங்கள் செய்வது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்தோட இருக்க வேண்டும். சில ரகசியங்கள் உங்களுக்கு பண ரீதியாக அமைய வேண்டியது உங்கள் கையில் இருக்கிறது. வரவுக்கு ஏற்றபடி செலவுகள் இருந்தாலும் வரவுகள் பற்றிய ரகசியங்களை நீங்கள் காப்பது அவசியம். வெளி நபர்களிடத்தில் எதையும் வெளிப்படுத்த வேண்டாம், பகிர வேண்டாம். சிறு தொழில் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். பொதுவாக அன்பு நிறைந்த நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை பயக்கும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மறதிகள் குறையும். மாணவர்களுக்கு நினைவு சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து வெளியே வருவீர்கள். உணவில் கட்டுப்பாடு அவசியம். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விடாப்பிடியான எண்ணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. வரவுகளில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ரகசியமாக செயல்பட்டால் நன்மைகள் உண்டு. உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். ஈடுபாடு உண்டாக்கும். மன நிறைவு பெற்ற நாள். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். இன்றைய ராசி பலன்களில் கோச்சாரத்தினுடைய நிலைப்படி பார்க்கும்போது இனம் புரியாத வகையில் சில சிந்தனைகள் காரணமாக பதட்டம் ஏற்பட்டு நீங்கும். இன்று சில சாதகமற்ற பலன்கள் தான் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை சந்திக்க வேண்டி இருக்கலாம். பயணங்கள் காணப்படும். தெளிவான மனதோடு செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும். வேலை நிமித்த பயணம் காணப்படும். கன்னிராசி அன்பர்களுக்கு சவாலான சூழ்நிலைகளை சந்திப்பீர்கள். வேலையில் தவறுகள் நேர வாய்ப்புகள் இருக்கிறது. அனுபவ அறிவை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். சில முடிவுகளில் தீர்க்கமாக இருந்து சிறந்த முடிவுகளை வெளிப்படுத்துவது நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடம் பயனற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும். தம்பதியர்கள் உங்கள் துணைவரிடத்தில் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும். வீண் கோப தாபங்கள் உங்களுக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்தலாம். இதனால் உறவில் புரிந்துணர்வு பாதிக்கக்கூடியதாக அமைந்துவிடும். காதலர்களுக்கு ஏற்ற நாள் அல்ல. இன்றைய நாள் பழைய விஷயங்களை பற்றியோ அல்லது தேவையற்ற வீண் வாக்குவாதங்களையோ வீண் விவாத பேச்சுக்களை தவிர்ப்பது நலம். குடும்ப பிரச்சனைகளை பற்றி பெரிதுபடுத்த வேண்டாம். எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது. பண வரவு குறைவாகத்தான் இருக்கும். குடும்பத்திற்காக உங்களிடம் உள்ள பணத்தை செலவு செய்வீர்கள். சில திடீர் செலவுகளின் மூலம் நெருக்கடிகள் தோன்றலாம். தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களோடு பகிர்வதை தவிர்க்க வேண்டும். பொருட்களை கையாளும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். கன்னிராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். தூக்க பிரச்சனை காரணமாக இன்று உங்களிடம் பதட்டம் வரலாம். பதறிய காரியம் சிதறும் என்பார்கள். ஆக பதட்டத்தையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். பரபரப்பு இல்லாதபடி வேலைகளை சாத்வீகமாக எளிமையான முறையில் முழுமையாக செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு
புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையில், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நன்மைகளை ஏற்படுத்தும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகளால் பதட்டங்கள் ஏற்பட்டு நீங்கும். இனம் புரியாத எண்ணங்கள் உருவாகும். அனுபவ அறிவு வெளிப்படலாம். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பயனற்ற வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும். திடீர் செலவுகள் காரணமாக நெருக்கடிகள் தோன்றும். தனிப்பட்ட விஷயங்களை பகிராமல் இருப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுமை வேண்டிய நாள். கவனம் வேண்டும். பிறரோடு சில விஷயங்களை பகிராமல் இருப்பது அவசியம். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி இந்த நாள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது, ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு ஏற்ற நாள். உங்களுடைய மகிழ்ச்சி மற்றும் சௌகரியங்களை வளர்த்துக் கொள்வீர்கள். இருந்தாலும் சில தடைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வளர்த்துக் கொள்ள இந்த நாளை பயன்படுத்துங்கள். கால்நடை வியாபாரத்தில் லாபம் பெருகும். துலாம் ராசி அன்பர்களே, எதையும் நேர்மையாக நியாயமாக நடத்துவதால் பலருடைய ஆதரவு உங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கும். வியாபாரத்தில் சிறந்த ஒரு அனுகூலமான பலன் உண்டாகும். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் மிகுதியான ஆர்வம் காட்டுவீர்கள். நேர்மையாக சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்குள் அதிகம். பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு ஆதரவு பெருகும். தலைமை அதிகாரிகளிடத்திலும் சரி, மூத்த தலைவர்களிடத்திலும் சரி, உங்களுக்கென்று தனி பெயர், தனி இடம் உண்டு. அவர்களால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படுவதோடு திடீர் சந்திப்பும் நிகழலாம். வீடு மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் உண்டாகும். வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய பயண வாய்ப்புகள் கைகூடும். புத்தாண்டினுடைய கொண்டாட்டம் மற்றும் தொடக்கத்தின் காரணமாக குடும்ப நபர்களோடு வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். குழந்தைகளுடைய வழியில் மன நிறைவு ஏற்படும். சந்தோஷம் அதிகரிக்கும். கூடுதலான வெற்றியோடு இருப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக சில பொன்பொருள் ஆபரண சேர்க்கை அல்லது நகை திட்டத்தில் சேருவது, இடம் மனை சார்ந்த விஷயங்களில் மாத தவணைகளில் பணம் சேர்ப்பது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்கள் மனதில் அதிகமாகவே இருக்கும். நடைமுறை வாழ்க்கையை நன்றாக புரிந்து வைத்திருப்பீர்கள். எதை எப்படி செய்தால் பலன் கிடைக்கும் என்கிற உணர்வு உங்களுக்குள் அதிகரிக்கும். சில தடைகளுக்கு பிறகு வெற்றி உண்டாகும். தொழிலை மிக சரியாக திட்டமிட்டு செயலாற்றும் பொழுது வேலையில் மன திருப்தி இருக்கும். தொழில் விஷயத்தில் கூட்டாளிகளுடைய ஆதரவு பெருகும். தம்பதிகள் உங்கள் துணைவரோடு மகிழ்ச்சியை பராமரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்கள் துணைவருடைய குணநலன்களை புரிந்து கொண்டு அவர்கள் விரும்பிய ஒரு விஷயத்தை செய்து முடிப்பீர்கள். நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த பொன் பொருட்கள் சேர்க்கை உண்டாகலாம். வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். ராசிக்குண்டான அமைப்பின்படி பணப்புழக்கம் போதுமானதாக இருக்கும். சிறிய வகையில் இருக்கக்கூடிய சில கடன் பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். இன்று பண வரவு காணப்படும். தேவைகளுக்கு உகந்தார் போல் வெளியிடங்களுக்கு குடும்ப நபர்களோடு நீங்கள் கொண்டாட்டமாகவும் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவு பண்ணுவீர்கள். புரிதல் என்பது அதிகரிக்கலாம். குடும்ப உறவில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். இன்றைய நாள் பெரிய அளவில் ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இருந்தாலும் ஆரோக்கியத்தை பராமரிக்க நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். மறைமுக திறமைகள் காரணமாக முன்னேற்றங்கள் உண்டாகலாம். வியாபாரத்தில் சிறந்த நபராக கொடிக்கட்டி பரப்பீர்கள். உங்கள் துணைவருடைய குணத்தை புரிந்து கொண்டு செயலாற்றுவதால் இன்றைய நாள் மன நிகழ்வாக பெரும் மகிழ்ச்சியாக அமையக்கூடும். பொதுவாக புகழ் நிறைந்த நாள். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம்,
சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை அற்புதத்தை நிகழ்த்தும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீலம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கால்நடை மூலம் வியாபாரம் சிறக்கும், லாபம் பெருக்கும், வீடு மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பயண வாய்ப்புகள் கைகூடும், பிள்ளைகளின் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும், ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களில் ஆர்வங்கள் பெருகும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புகழ் நிறைந்த நாள். துணைவரின் குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள், முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் அனுகூலம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மனம் நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். இன்றைய ராசி பலன்களில் பார்க்கும்போது விடாப்படியாக செயல்பட்டு சில வேலைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இன்று சிறப்பான நாள். எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும் நாள். உங்களுடைய சமயோஜித புத்தி இன்றைய நாள் சிறப்பாக கழிப்பதற்கு உதவியாக இருக்கும். வேலை விஷயமாக எதிர்பார்த்தபடி மேல் அதிகாரிகளால் வெகுவாக பாராட்டப் பெறுவீர்கள். வேலைகளை செய்யும் போது உங்களுடைய அணுகுமுறையில் விவேகமாக இருப்பீர்கள். அதற்கு ஏற்றபடி வேகத்துடனும் பணியாற்றுவீர்கள். குழந்தைகளுடைய படிப்புகளில் இருந்த மந்தத்தன்மை குறையும். படிப்பில் சற்று கவனம் செலுத்துவது உங்களுக்கு மன நிறைவை ஏற்படுத்தும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் வீட்டிற்கு நல்ல சந்தோஷத்தை கொண்டு வரும். வெளியூர்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமாக நற்செய்திகள் கிடைக்கும். புதிய முயற்சிகளுக்கு உங்களுக்கு எதிர்பார்த்தபடி ஆதரவு பெருக்கும். வேலையில் பணிமாற்ற வாய்ப்புகள் கைகூடும். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் ஏற்படும். இன்று மகிழ்ச்சியான நாள். தம்பதியர்கள் இணைவாக இருப்பீர்கள். பிணைப்பு அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அன்பை வெளிப்படுத்துவீர்கள். உங்கள் துணைவருக்கு தேவையான சில பரிசு பொருட்களை அவர்களுக்கு தெரியாதபடிக்கு சர்ப்ரைஸாக அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலை உண்டாகும். இப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த நாளை உங்களுக்கு மகிழ்ச்சியாக்கும். பிறக்கக்கூடிய புத்தாண்டு உங்களுக்கு எல்லா நிலையில் உயர்வு பெறுவதற்கான சில ஆயத்த ஏற்பாடுகளை மேற்கொள்வீர்கள். 2024ஆம் ஆண்டுக்கான மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கான பலன்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. விருச்சக ராசி அன்பர்களே, அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஓராண்டு முழுவதும் எந்தெந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை முன்கூட்டியே அறிவதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. 100% கணிப்பு. பணப்புழக்கம் போதுமானதாக இருக்கும். காப்பீடு மற்றும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களிடம் ஆற்றல் நிறைந்தே இருக்கும். சிறப்பான நிலையில் இருப்பீர்கள். திடீர் பண வரவின் மூலம் சேமிப்புகள் பெருகும். இடம், வீடு, மனை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். உங்கள் துணைவருக்கு தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். முதலீடு சார்ந்த செயல்பாடுகளில் பிறரோடு ஆலோசனைகள் மிக பேருதவியாக இருக்கும். வியாபாரம் நிமித்தமாக புதிய முயற்சிகள் கைகூடும். பொதுவாக வெற்றி நிறைந்த நாள். உங்களிடம் ஆற்றல் சிறப்பாக இருப்பதால் வேகமாக செயல்படுவீர்கள். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். விடுமுறை நாட்கள் என்பதால் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய சிறிய அளவிலாவது வாய்ப்புகள் கிடைக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான்,
சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான வேலைகள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை அற்புதமான பலன்களை ஏற்படுத்தும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விடாப்பிடியாக செயல்பட்டு வேலைகளை முடிப்பீர்கள். குழந்தைகளின் படிப்பில் இருந்த மந்தத்தன்மை குறையும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பணி மாற்ற வாய்ப்புகள் உண்டு. கலகலப்பான சூழ்நிலைகள் இருக்கும். பண வரவு அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வெற்றி நிறைந்த நாள். முயற்சிகள் கைகூடும். வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். இன்றைய ராசி பலன்களில் கோச்சாரத்தினுடைய நிலையை வைத்து பார்க்கும்போது தகவல் தொடர்பான விஷயங்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும். இன்று வெற்றி காண்பதற்கு அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டியது அவசியம். அவசர முடிவுகள் இன்று எந்த பயனையும் கொடுக்காது. வேலையில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் சரியாக திட்டமிட வேண்டும். பணியில் தவறுகள் நேர வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய மேலதிகாரிகளின் நல்ல மதிப்பை நீங்கள் இழக்க நேரலாம். பிறருடைய மனதிற்கு தகுந்தாற்போல் தலைமை அதிகாரிகளுடைய குணத்தை புரிந்து கொண்டு நடப்பது அவசியம். புதிய அனுபவங்கள் மூலம் முயற்சிகளில் மாற்றம் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கணிதம் தொடர்பான துறைகளில் படிப்பவர்களுக்கு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். நினைத்த வேலைகளை சில அலைச்சல்களுக்கு பிறகே நடக்கும். பெற்றோர்களுடைய ஆதரவு புதிய நம்பிக்கையை உருவாக்கும். துறை சம்பந்தமான நிபுணர்களின் ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வேலையில் வெற்றி பெறுவதற்கு அதிக நுணுக்கத்தோடு செயலாற்றினால் பலன் கிடைக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும். பிறர் உங்களுடைய வேலையில் குற்றம் குறைகளை கூறாதபடிக்கு திறமையாக செய்வது உங்கள் கையில் இருக்கிறது. காதலர்களுக்கு இந்த நாள் சகஜமான அணுகுமுறை இருந்தால் உறவில் நல்லதொரு சீரும் சிறப்பும் காணப்படும். தம்பதியர்கள் உங்கள் துணையோடு கண்டிப்பும் கராருமாக இருப்பீர்கள். இதனை தவிர்த்தல் நலம். புதிய நம்பிக்கையை பெற்றோர்கள் மூலமாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். துறை சார்ந்த நிபுணர்களின் ஆலோசனைகள் கிடைக்கலாம். விரயம் அதிகமாக இருக்கும். ஆக தனுசு ராசி அன்பர்களே, ஆரோக்கியத்திற்காகவும் சில பணம் செலவாகலாம். தோல் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. கடினமான வேலைகளை பிற நாளில் செய்வதற்கு திட்டமிடுதல் என்பது அவசியம். அவசர காரியங்களில் ஈடுபட்டு பின்பு அவஸ்தைப்படாதீர்கள். பொறுமை நிதானத்தோடு இருப்பது இந்த நாள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். பேச்சுக்களின் மூலம் அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
மாற்றம் ஏற்படலாம். குழப்பங்கள் நீங்கும். வேலையில் அலைச்சல் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விரயம் நிறைந்த நாள். ஆலோசனைகள் கிடைக்கும். நம்பிக்கையை உருவாக்கும். இந்த நாள் தெய்வ அனுகிரகம் பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது சில பயனற்ற செலவுகளை குறைக்க முயற்சி செய்வீர்கள். உங்களுடைய அவசர போக்கு காரணமாக இன்று நீங்கள் பல வாய்ப்புகள் இழக்க நேரலாம். புத்திசாலித்தனமாக இருப்பது நல்லது. விவேகமாக நடந்து கொள்வது அவசியம். வேலை செய்யக்கூடிய இடத்தில் இன்றைய நாள் மத்தியமமாக இருக்கும். சிறப்பான பலன்கள் பெறுவதற்கு அதிக முயற்சிகள் தேவை. குடும்ப உறுப்பினர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். மனதிற்கு பிடித்தவர்களிடம் பொறுமையாக இருப்பது அவசியம். உங்களுடைய சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளோடு வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். வேலையை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதிகமாக பேசி பிரச்சனைகளை பெரிதாக்க வேண்டாம். உங்களுடைய குடும்ப சூழலை கருத்தில் கொண்டு குடும்ப உறுப்பினர்களை எண்ணி அவர்களுடைய நலனுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்துதான் செல்ல வேண்டும். அமைதி போக்காக இருப்பது மிக மிக நல்லது. தம்பதியர்கள் உங்களிடத்தில் பாதுகாப்பற்ற ஒரு தன்மை போல உணர்வீர்கள். இப்படிப்பட்ட ஒரு சில உணர்வுகள் உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இந்த உணர்வானது உங்களுடைய செயல்பாடுகளில் சில மகிழ்ச்சியை பாதிக்கலாம். உங்களுடைய அஜாக்கிரதை மற்றும் கவனக்குறைவு காரணமாக பணத்தை இழப்பீர்கள். இன்று நிதி வளர்ச்சி காண்பது கடினமாக இருக்கும். எந்த ஒரு நிலையை எப்படி கையாள்வது என்கிற புரிதலை இருக்காது. மனக்குழப்பமாக இருப்பீர்கள். பிறரிடம் பேசும்பொழுதோ வாக்குறுதி கொடுக்கும் போதோ சிந்தித்து செயல்படுங்கள். வேலையாட்களிடத்தில் அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம். பதட்டம் காரணமாக இன்று முதுகுவலி இருக்கும். பிராணாயாமம் செய்வது ஆரோக்கியத்திற்கு மிக மிக நல்லது. வெளியிடங்களுக்கு வேலை விஷயமாக செல்பவர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும். பண முதலீடு சார்ந்த செயல்களில் பிறரோடு கலந்து ஆலோசித்து செய்வது நல்லது. உங்களுடைய தனி விருப்பப்படியோ உங்களுடைய இஷ்டப்படியோ செய்வதை காட்டிலும் மற்றவர்களுடைய பெரியவர்களுடைய செயலுக்கு ஏற்றாற் போலும் அவர்களுடைய கருத்துக்களை மதித்து செய்வது உங்களுக்கு ஓரளவிற்கு பலனை கொடுக்கும். மாணவர்கள் கல்வி நிலைகளில் உயர்வு வேண்டி நன்றாக படிப்பதற்கு சூரிய பகவானுடைய வழிபாடு செய்ய வேண்டிய நாள். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நிலம். நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செலவுகளை குறைக்க முயற்சி செய்வீர்கள். சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பொறுமையாக பேசுவது நல்லது. திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வீட்டில் மற்றவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். சிந்தனையில் சில மாற்றம் வரலாம். பேசும்பொழுது சிந்தித்து செயல்படுங்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம். வேலையாட்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். தொழில் விஷயத்தில் சில முடிவுகளை பார்த்து கவனமாக செய்ய வேண்டும். இந்த நாள் மனம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி.
வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் கிரகங்களினுடைய நிலையை வைத்து இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது மனதில் புதுவிதமான தேடல்கள் உண்டாகும். இன்று ஆக்கப்பூர்வமான நாளாக அமையும். திறமையின் மூலம் நல்ல பலன்களை பெறலாம். நீண்ட கால திட்டங்களுக்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்த முடியும். ஆன்மீக ஈடுபாடு நல்ல பலனை தரும். வியாபாரம் சம்பந்தமான வேலைகளில் முன்னேற்றங்கள் இருக்கும். எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் நிறைவேறுவதில் தாமதங்கள் ஏற்படலாம். புதிய நபர்களிடம் விவேகமாக செயல்படுங்கள். சுப காரியம் தொடர்பான அலைச்சல்கள் மேம்படும். மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவு பிறக்கும். இன்று வேலையில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நாள். அபாரமான திறமையை வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய மேல் அதிகாரிகளின் பாராட்டை வெகுவாக பெறுவீர்கள். தொழில் முன்னேற்றங்கள் உண்டு. எதிர்காலத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் பலனை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த பின் அடைவுகள் நீங்க முழுமையாக உங்களை அர்ப்பணித்து செயல்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். இன்று அன்பிற்கும் காதலுக்கும் உரிய நாள். உங்கள் நகைச்சுவை உணர்வு மூலம் உங்கள் துணையை மகிழ்விப்பீர்கள். காதலர்களுக்கு உங்களுடைய நல்லிணக்கம் அதிகரிக்கும். உங்கள் மனதிற்கு பிடித்தவரை, பிரியமானவரை மகிழ்வாக வைத்திருப்பதற்கான சூழல்கள் அமையும். நிதி நிலைமைகளில் வளர்ச்சி அதிகரிக்கும். பயனுள்ள முதலீடுகள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகலாம். இன்றைய நாள் மிக சரியான விஷயங்களுக்கு முடிவுகளை எடுப்பீர்கள். இன்றைய நாள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆற்றலும் தன்னம்பிக்கையும் நிறைந்தே இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக இருந்த பண பிரச்சனைகள் நீங்கி அடுத்த நிலைக்கு முன்னேறுவதற்கான வழிவகை கிடைக்கும். உயர்கல்வியில் முன்னேற்றத்தை பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்ட நட்சத்திரம். 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தேடல்கள் உண்டாகும். புதுவிதமான எண்ணங்கள் பிறக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு. சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறுவதில் கால தாமதங்கள் இருக்கலாம். சில வேலைகள் நேரம் காலம் தவறி நடக்கலாம். விவேகமாக இருப்பது அவசியம். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பக்தி நிறைந்த நாள். சில பிரச்சனைகளுக்கு தெளிவு பிறக்கும். அலைச்சல்கள் மேம்படலாம். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய ராசி பலன்களில் பார்க்கும்போது சமூகத்தில் அந்தஸ்து உயரும். செல்வாக்கு அதிகரிக்கும். நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சியில் நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் விரைந்து செயலாற்றுவீர்கள். உங்களுடைய வெற்றிக்கு எளிதில் நிச்சயம் பதில் கிடைக்கும். வேலையில் சுமூகமாக நடக்கும். பணி நிமித்தமாக நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும். தொழில் விருத்தியை மேற்கொள்வீர்கள். வேலை செய்யக்கூடிய மற்ற நண்பர்களின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். வேலையாட்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் நல்ல படித்தவர்களாகவும்
கணினி பயன்பாடு தெரிந்தவர்களாகவும் வேலையாட்களை அமர்த்துவீர்கள். இதனால் உங்களுக்கு ஒரு படி வருமானம் உயர்ந்தே இருக்கும். நீண்ட காலமாக செய்ய நினைத்த முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். தம்பதியர்கள் உங்கள் துணையிடத்தில் அன்பை வளர்த்து கொள்ளக்கூடிய நாள். இருவரும் மகிழ்வாக நேரத்தை கழிப்பீர்கள். விடுமுறை நாட்கள் என்பதால் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய நிலையும். பயணம் கை கொடுக்கும், மன நிறைவு பெறுவீர்கள். ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு. பழைய நினைவுகளால் சோர்வுகள் ஏற்பட்டு நீங்கும். ஆசைகள் கைகூடும். மனதில் பட்ட விஷயங்களை உடனுக்குடன் மிக அழகாக செய்து முடிப்பீர்கள். சுபகாரிய சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் சாதகமான சூழல் அமையும். வேலையில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகும். வியாபார பணிகளில் அறிமுகமும் ஆதாயமும் உண்டாகும். ஆர்வம் நிறைந்த நாள். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனஸ்தாபங்கள் அகலும். பணம் அபரிமிதமாக வந்து சேரும். எதிர்பார்த்தபடி எடுத்த வேலைகளை மிக அழகாக முடிப்பதாலும் ஆதாயம் கிடைக்கும். ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில் பண வரவிற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தியானம் அல்லது யோகா மேற்கொள்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு மிக மிக நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். ஆதாயம் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சோர்வுகள் நீங்கும். சுபகாரிய முயற்சி கைகூடும். சாதகமான சூழல் அமையும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் நிறைந்த நாள். ஆதாயம் ஏற்படும். வேலையில் புதுமையை காண்பீர்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ.